வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்திருக்கும் நான் கோஷிகா தயாளன். ஜெஃப்ரி ஜெபதார்ஷா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் 6 உடன்படிக்கைகள் கைச்சாத்து. கட்சியின் ஒழுக்கத்தை மீறும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க எச்சரிக்கை. මහින්දරත් ඕනේ නම් පක්ෂයට ඇවිල්ලා සම්බන්ධ වෙලා ඔළුවන මගට වැඩ කරන්න පුළුවන්. බැරි නම් යන්න පුළුවන්. கனகராயன்குளம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த யுவதியின் சடலம் இன்று தோண்டி எடுக்கப்பட்டது. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்முனையில் ஆர்ப்பாட்டம். கிளர்ச்சியில் சிக்கியிருந்த 44 இலங்கையர்கள் சீன கப்பலின் உதவியுடன் யெமனில் இருந்து வெளியேறினர். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு பாகிஸ்தானுக்கு சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று அந்நாட்டு பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையில் 6 ஒப்பந்தங்கள் இன்று கைச்சாத்திடப்பட்டதாக பாகிஸ்தான் சென்றுள்ள எமது அலுவலக செய்தியாளர் ரினாஸ் முகமது தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய ஜனாதிபதியின் இந்த விஜயத்திற்காக பாகிஸ்தான் அரசாங்கம் இஸ்லாமாபாத் நகரில் அமைந்துள்ள பிரதமர் அலுவலகத்தில் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. பாகிஸ்தானின் முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையின் பின்னர் அந்த நாட்டு பிரதமர் நவாஸ் ஷெரீப் மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் இரு நாட்டு பிரதிநிதிகளை அறிமுகம் செய்தனர். இதன் பின்னரே இரு நாட்டு தலைவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் இடம்பெற்றது. இரு நாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டதாக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் தெரிவித்தார். We focused on the need for regular political exchanges between Pakistan and Sri Lanka. பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் இடையில் அர்த்தமுள்ள அரசியல் தொடர்புகளை மேம்படுத்துவது தொடர்பிலேயே எமது அவதானம் செலுத்தப்பட்டது. ராஜதந்திர விஜயங்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் ஊடாக அதனை செய்ய முடியும். பாகிஸ்தானுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்ட முதலாவது நாடு இலங்கையாகும். 2002ஆம் ஆண்டிலே இதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடப்பட்டது. அதனை அர்த்த புஷ்டியுள்ள ஒப்பந்தமாக்குவதற்கு நாம் இன்று இணக்கப்பாட்டை தெரிவித்தோம். அதேபோன்று அடுத்த சில வருடங்களுக்குள் இரு நாடுகளினதும் வர்த்தக இலக்காக $1 மில்லியனாக அதிகரிக்கவே உத்தேசிக்கப்பட்டுள்ளது. $1 billion bilateral trade in the shortest possible time. We need to further enhance tourism and people-to-people contact. The academic and tourism. இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை மேலும் வெளிப்படுத்துவதற்கு இன்று இணக்கம் காணப்பட்டது. திறந்த வர்த்தக ஒப்பந்தங்களின் செயற்பாடுகளை விரிவாக்குவது மற்றும் மேம்படுத்துவதற்கும் எமது கலந்துரையாடலில் இணக்கம் காணப்பட்டது. நாம் பெற்றுக்கொள்கின்ற பயிற்சிகள் உட்பட அரச பாதுகாப்பு விடயங்கள் தொடர்பில் பாகிஸ்தானிடமிருந்து கிடைக்கின்ற ஒத்துழைப்புகளுக்கு நாம் பாகிஸ்தானுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரு நாடுகளுக்கும் இடையிலான விமான தொடர்புகளை மேம்படுத்துவது குறித்து இலங்கையின் அக்கறை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி விமான போக்குவரத்துகளை மீள ஆரம்பிக்குமாறு பாகிஸ்தான் சர்வதேச விமான சேவை நிறுவனத்திற்கு நான் அழைப்பு விடுத்தேன். இலங்கை உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளுமாறு பிரதமர் நவாஸ் ஷெரீஃபிற்கு நான் அழைப்பு விடுத்தேன். இரு நாடுகளினதும் உறவுகளை மேலும் வெளிப்படுத்த இந்த விஜயம் உறுதுணையாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகங்களும் இல்லை. Our strong friendship. I thank you. இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் 2 ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டன. இரு நாடுகளுக்கு இடையில் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்கான ஒத்துழைப்பு ஒப்பந்தமும் அவற்றுள் உள்ளடங்குகிறது. அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் மற்றும் விளையாட்டு அனர்த்தம் மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளின் மேம்பாட்டிற்கான 3 ஒப்பந்தங்களிலும் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான சர்வதேச தொடர்புகள் மற்றும் மூலோபாய ஆய்வு தொடர்பிலான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்திலும் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை பாகிஸ்தான் பிரதமர் அந்த நாட்டு தேசிய பாதுகாப்பு மற்றும் சர்வதேச தொடர்புகள் தொடர்பிலான ஆலோசகர் ஷர்டாஜ் அசீஸ் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பும் இன்று இடம்பெற்றது.
அணுசக்தி துறையில் மேம்படுத்துதல், அதே போன்று விளையாட்டுத்துறை, சுற்றுலாத்துறை போன்றதை மேம்படுத்தும் நோக்கிலும் 3 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. நியூஸ் ஃபர்ஸ்டுக்காக இஸ்லாமாபாத்திலிருந்து ரினாஸ் முகமது. கனகராயன்குளம் மண்ணுக்குளம் பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த யுவதியின் சடலம் இன்று தோண்டி எடுக்கப்பட்டது. இந்த யுவதியின் உயிரிழப்பில் சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனைகளுக்காக சடலம் இன்று தோண்டி எடுக்கப்பட்டது. வவுனியா கனகராயன்குளம் மன்னக்குளம் பகுதியைச் சேர்ந்த 16 வயதான யுவதி ஒருவர் கடந்த பிப்ரவரி மாதம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்திருந்தார். திடீர் சுகஈனமுற்ற நிலையில் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி இந்த யுவதி கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த யுவதி பாலியல் வல்லுறவிற்கு உட்படுத்தப்பட்டு உயிரிழந்திருக்கக்கூடும் என உறவினர்கள் சட்டத்தரணி ஊடாக வவுனியா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட வழக்கு மீதான விசாரணைகள் இடம்பெற்றதுடன் சடலத்தை தோண்டி எடுத்து கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து சடலம் இன்று வவுனியா மாவட்ட நீதவான் முகமது ரிஸ்வான் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டது. இவ்வாறு தோண்டி எடுக்கப்பட்ட சடலம் உறவினர்களினால் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து கனகராயன்குளம் போலீசாரினால் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இரத்தினபுரி கஹவத்தை கொட்டகத்தின பகுதியில் நேற்று காணாமல் போன 3 பிள்ளைகளின் தாயின் சடலம் இன்று பிற்பகல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வீட்டிற்கு அருகில் இருந்த நீரோடை ஒன்றிலிருந்தே இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கஹவத்த கொட்டகதின்ன பகுதியைச் சேர்ந்த 39 வயதான சந்திராணி ஸ்வர்ணலதா என்ற 3 பிள்ளைகளின் தாய் வீட்டிலிருந்த வேளையில் நேற்று அதிகாலை முதல் காணாமல் போயிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பெண்ணின் கணவர் மரண வீடு ஒன்றிற்கு சென்றுள்ளதுடன் வீட்டில் குறித்த பெண்ணும் அவரது 17 வயதான 2வது மகனும் மாத்திரமே இருந்துள்ளனர். அதிகாலை 1:30 அளவில் வீட்டிற்கு வந்தபோது மனைவி வீட்டில் இருக்கவில்லை எனவும் வீட்டின் பின்புற கதவு திறந்திருந்ததாகவும் காணாமல் போன பெண்ணின் கணவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். பின்னர் நேற்றைய தினம் முழுவதும் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் அவர் குறித்த எவ்வித தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இதன்படி கடற்படையினரின் ஒத்துழைப்புடன் கைவிடப்பட்ட மாணிக்கக்கல் அகழும் இடங்கள், பாதுகாப்பற்ற கிணறுகள் உள்ளிட்ட பல இடங்களில் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் காணாமல் போன பெண்ணின் சடலம் இன்று பிற்பகல் 2:30 அளவில் அவரது வீட்டிற்கு அருகிலுள்ள நீரோடையில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சடலம் கண்டெடுக்கப்பட்ட பகுதிக்கு அருகாமையில் கொட்டகதின்ன போலீஸ் சோதனை சாவடி மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாம் ஆகியன காணப்பட்டதாக எமது அலுவலக செய்தியாளர் தெரிவிக்கின்றார். பெல்மதுளை பதில் நீதவான் சரத் விஜய் குணவர்தனவினால் நீதவான் விசாரணைகள் இன்று பிற்பகல் முன்னெடுக்கப்பட்டதுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக ரத்னபுரி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சடலம் போலீசாரால் கண்டெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் உடலில் எவ்வித ஆடைகளும் இருக்கவில்லை. விசாரணைகளின் மூலம் இந்த குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த உயிரிழப்பு குறித்த விசாரணைகளை காவத்த போலீசார் மாத்திரமன்றி கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவினரும் முன்னெடுத்து வருகின்றனர். 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதி வரை ரத்னபுரி கஹவத்த பகுதியில் 12 பெண்கள் கொலை, பல்வேறு துன்புறுத்தல்களுடன் சில கொலைகள் இடம்பெற்றிருந்தன. இவற்றில் 6 கொலை சம்பவங்களுடன் ஒரு நபர் தொடர்பு பட்டுள்ளதாக கருதக்கூடிய விடயங்களை ஜின்டெக் நிறுவனம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தது. 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி கொட்டகதின்ன பகுதியில் தாய் மற்றும் மகள் ஆகியோர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைகளின் போதே இந்த ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 11ஆம் தேதி குறித்த வழக்கு மீதான விசாரணைகள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி தேவிகா தேனகோன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சந்தர்ப்பத்தில் சட்டத்தரணி தர்ஷன குழுப்புவினால் ஜின்டென் நிறுவனத்தின் சாட்சியங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. 2010ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் 4 சந்தர்ப்பங்களில் இடம்பெற்ற 6 கொலைகள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட DNA பரிசோதனைகளின் போது உயிரின தரவுகளின் பிரகாரம் அந்த DNA வகை அனைத்தும் ஒரே நபருடையது என குறித்த நிறுவனம் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தது. எனினும் குறித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட சந்தேக நபர்களின் DNA தரவுகளுடன் குறித்த DNA தொடர்புபடவில்லை என ஜின்டெக் நிறுவனம் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டது. குறித்த குற்ற செயலுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்த நீதிமன்றங்களில் இடம்பெற்று வருகின்றன.
பண்டாரகம போலீஸ் நிலையத்தில் சேவையாற்றிய உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் நேற்றிரவு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்குமாறு சடலம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட பானந்துறை நீதவான் உத்தரவிட்டார். பானந்துர வலான பக்கெகம பகுதியைச் சேர்ந்த உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். RWW பலிகவடன என்ற உப போலீஸ் பரிசோதகர் வீட்டிற்குள் உறங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை 4:30 அளவில் கொலை செய்யப்பட்ட உப போலீஸ் பரிசோதகரின் மனைவி வழங்கிய தகவலுக்கு அமைய இந்த தகவல்கள் தொடர்பில் அறிய கிடைத்ததாக போலீசார் கூறினர். கொலை செய்யப்பட்டவரின் கழுத்தில் சில அங்குலம் ஆழமான வெட்டுக்காயம் ஒன்று காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் விட்டுச் சென்றுள்ளதாக சந்தேகிக்கப்படும் அரிவாள் ஒன்றும் அவரின் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள மைதானம் ஒன்றுக்கு அருகிலிருந்து இன்று காலை கண்டெடுக்கப்பட்டது. கொலை தொடர்பான விசாரணைகளை திசை திருப்பும் நோக்கில் இந்த அரிவாள் இங்கு போடப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அத்துடன் வீட்டின் பின்புற கதவுக்கு அருகில் இருந்த மரத்தில் சில இரத்த கரைகள் காணப்பட்டமை போலீஸ் விசாரணைகளின் ஊடாக கண்டறியப்பட்டுள்ளது. கொலை இடம்பெற்ற வீட்டிற்கு இன்று பகல் வருகை தந்த நீதவான் அந்த பகுதியை சோதனை செய்தார். 56 வயதான உப போலீஸ் பரிசோதகர் 2 பிள்ளைகளின் தந்தை என்பதுடன் அவரின் மனைவி வர்த்தக நிலையம் ஒன்றை நடத்திச் செல்கின்றார். பல வருடங்களாக எனக்கு இவரை தெரியும். நல்ல அதிகாரி ஒருவர். எவ்வித பிரச்சனையும் இருக்கவில்லை. எல்லோருடன் நன்றாக பழகுவார். சட்ட வைத்திய பரிசோதனையின் பின்னர் சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி சட்டப்பூர்வமான மயானமா என்பதற்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த அறிக்கையை ஜூன் மாதம் 6ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறு மன்னார் மாவட்ட நீதிபதி அலெக்ஸ் ராஜா ஆசீர்வாதம் கிரேசியன் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் இன்று மீள ஆரம்பிக்கப்பட இருந்த நிலையில் சட்ட வைத்திய நிபுணர் வருகை தராமையால் அகழ்வு பணிகள் ஒத்திவைக்கப்பட்டன. அதற்கமைய எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தொடக்கம் 21ஆம் தேதி வரை மன்னார் மனித புதைக்குழியை மீள அகழ்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மன்னார் மாந்தை பகுதியின் வடிகான் திருத்த பணிகளின் போது கடந்த 2012ஆம் ஆண்டு மார்கழி மாதம் மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 24 மணித்தியாலங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 8 மாத குழந்தை ஒன்று உட்பட 9 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 21 பேர் காயமடைந்துள்ளனர். புத்தளம் கொழும்பு பிரதான வீதியின் முந்தல் பகுதியில் லாரியொன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் மோதி விபத்துக்குள்ளானது. தொழில் நிமித்தம் ஒருவரை வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து சென்று மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியொன்று எவ்வாறு விபத்துக்குள்ளானதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இந்த விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் முச்சக்கர வண்டியில் 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் இருந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி, பெண் ஒருவர் மற்றும் 8 மாத குழந்தை ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த குழந்தையின் சகோதரர் மற்றும் அவர்களின் தாய் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். குழந்தையின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். இந்த குழந்தையின் தந்தையே தொழில் நிமித்தம் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கொழும்பு ஸ்லாபம் பிரதான வீதியின் மாரவில பகுதியில் பஸ் ஒன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் மோதி நேற்றிரவு விபத்துக்குள்ளானது. விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 யுவதிகள் உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்த 2 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ் இந்து கல்லூரியின் 125வது வருட பூர்த்தியை முன்னிட்டு இந்து கல்லூரியின் பழைய மாணவர் சங்கம் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றது. யாழ் இந்து கல்லூரியின் கொழும்பு பழைய மாணவர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இசை நாட்டிய நிகழ்ச்சி நேற்று கொழும்பில் நடைபெற்றது. யாழ் இந்து கல்லூரியின் 125வது வருட பூர்த்தியை முன்னிட்டு யாழ் இந்து கல்லூரியின் கொழும்பு பழைய மாணவர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த கீத நிறுத்திய ஷிருங்கார் இசை நாட்டிய நிகழ்ச்சி வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. யாழ் இந்து கல்லூரியின் கொழும்பு பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் MN அசோகன், பிரதி தலைவரும் யாழ் இந்து கல்லூரியின் 125வது ஆண்டு விழா ஏற்பாட்டாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா, செயலாளர் N குணதர்ஷன், பிரதி செயலாளர் S சுலக்ஷன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த இசை நாட்டிய நிகழ்ச்சியில் யாழ் இந்து கல்லூரியின் அதிபர் தயானந்த ராஜாவும் கலந்து கொண்டிருந்தார். யாழ் இந்து கல்லூரியின் பழைய மாணவரும் விரிவுரையாளருமான அருணந்தி ஆரூரனின் இசைச்சாரல் நிகழ்ச்சியும் இதன்போது நடைபெற்றது. இந்த நிகழ்வில் யாழ் இந்து கல்லூரியின் பழைய மாணவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா சிறப்புரையும் விளக்க உரையும் நிகழ்த்தினார். பிரித்தானிய ஆட்சி காலத்தில் இந்துக்கள் இந்து மதத்தை பின்பற்ற முடியாமல் இருந்த காலகட்டத்தில் கூட
இந்து பெரியார்கள் எந்த வகையில் எமது பாடசாலைகளுக்கு தங்களின் நிலங்களையும் தங்கள் காணிகளையும் தமது உடைமைகளையும் சன்மானங்களாக வழங்கி இந்து பாடசாலைகளை எந்த வகையில் முன்னேற்றி இன்று கடைசியாக நடந்த ஏலவல் பரீட்சையில் கூட அகில இலங்கையிலே முதலாவது தரத்தில் அதிகூடிய மார்க்ஸை பெற்றவர் கொழும்பு கம்பஹா போன்ற பல பிரதேசங்களை விட வசதி குறைந்து காணப்படுகின்ற யாழ் இந்து கல்லூரியின் பழைய மாணவன். அதற்கு நான் இருக்க தயானந்த அதிபர் அவர்களுக்கும் தற்போது வந்திருக்கின்றார், அவருக்கும் அந்த நன்றி சேர வேண்டும். அந்த வகையில் தொடர்ந்து பல முறை அகில இலங்கையிலே அதிகூடிய புள்ளிகளை பெற்று வருகின்ற மாணவர்களை இந்த யாழ் இந்து கல்லூரி தயாரித்துக் கொண்டிருக்கின்றது. இருந்தபோதும் சில கொழும்பில் இருக்கின்ற சில அரசியல் சொற்பொழிவுகளை பார்க்கின்ற பொழுது பிரித்தானிய ஆட்சி காலத்தில் சிறுபான்மையினர் தமிழர்கள் மிகவும் கவனிக்கப்பட்டார்கள், சலுகைகள் வழங்கப்பட்டன, இதனால் தான் சிங்கள மக்கள் துன்பத்தில் ஆழ்ந்தார்கள். ஆனால் பார்க்கின்ற பொழுது இந்த யாழ் இந்து கல்லூரிகள் எல்லாம் அன்று பிரித்தானியர் இருக்கின்ற காலகட்டத்துக்கு முன்பே மிகவும் தீவிரமாக இந்து மகன்களின் நன்கொடைகளினாலும் அவர்களின் அன்பளிப்பினாலும் உருவாக்கப்பட்டது. அதனால் தான் இந்த யாழ் கல்லூரி இலங்கையிலேயே புகழ்பெற்ற ஒரு இந்து கல்லூரிகளாக இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அதே நேரம் பழமை வாய்ந்த ஒரு இந்து கல்லூரியாகவும் நிகழ்ந்திருக்கிறது. யாழ் இந்து கல்லூரி மாணவர்களின் நடன நிகழ்ச்சியும் இங்கு அரங்கேற்றப்பட்டது. கலாசுரி வாசுகி ஜெகதீஸ்வரனின் நாட்டிய கலாமந்திர் மாணவர்களின் நடன நிகழ்ச்சிகளும், கலைச்செல்வி நிர்மலா ஜானின் நிர்மலாஞ்சலி பரதநாட்டிய கலைக்கல்லூரி மாணவர்களின் நடன நிகழ்ச்சிகளும், சாந்தி கணேசராஜாவின் நிருத்திய நர்த்தனாலய மாணவர்களின் நடன நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அம்பாறை மாவட்டத்துக்கான அமர்வு இன்று ஆரம்பமானது. இதற்கமைய இன்று முதல் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை சாட்சி விசாரணைகள் நடைபெற உள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்திற்கான சாட்சி விசாரணை கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தில் இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமானது. சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக 97 முறைப்பாட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதில் 45 பேர் மாத்திரமே வருகை தந்திருந்ததாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்தார். 52 பேர் புதிய முறைப்பாடுகளை பதிவு செய்ததுடன் அதற்கான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டன. வீட்டில்தான் இருந்தவர், வீட்டில் இருக்கக்குள்ளதான் ஆறாக்கள் என்று சரியான வாகனத்தில் வந்து நித்திர கொண்டு இருந்தவர் 5:30 யாரென்று தெரியாது. வாகனத்தில் உடுப்பு சீத்தொடுப்பு மயத்தான் போட்டிருந்தவங்க. பச்சை கலர் மஞ்சள் பச்சை அப்படின்னு சொல்லி கல்முனை தமிழ் பிரிவு பிரதேச செயலகத்தில் நாளையும் சாட்சி விசாரணைகள் இடம்பெற உள்ளன. இம்மாதம் 8ஆம் மற்றும் 9ஆம் திகதிகளில் ஆலையடி வெம்பு பிரதேச செயலகத்திலும் சாட்சி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. காணாமற் போனோர் தொடர்பில் ஆணைக்குழுவிற்கு இதுவரை 20,000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்முனை தமிழ் பிரிவு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையினூடாக சர்வதேச விசாரணையை நடத்துமாறு கோரி அமைதியான முறையில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். கல்முனை தமிழ் பிரிவு பிரதேச செயலகத்தில் இன்று நடைபெற்ற ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காணாமல் போயுள்ள தமது உறவுகளையும் கடத்தப்பட்ட உறவுகளையும் மீட்டு தருமாறு வலியுறுத்தும் ஸ்லோகங்களை ஏந்தியவாறு இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுடைய கவலைகளை எங்கள் மக்களை இழந்து நாங்கள் 25 வருட காலமாக தண்ணீரும் இல்லாம குடிக்க தண்ணீரும் இல்லாம கொழும்புக்கு மனித உரிமை குழுவிடம் 3 தடவை போய் தகவல்களை முறையிட்டிருக்கோம். எந்தவித முறைப்பாடும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. சிலருக்கு வேடிக்கையும் சிரிப்புமாக இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு கண்ணீரும் கவலையும். நாங்கள் 25 வருட காலமாக ஒரு முடிவும் இல்லாமல் ஏங்கி தவிக்கின்றோம். எங்களுக்கு ஐக்கிய நாடுகளில் இருந்து இந்த குழுவை வரவழைத்து எங்களுக்கு மிக விரைவில் ஒரு நல்ல முடிவை தர வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்கின்றோம். 90ஆம் ஆண்டிலிருந்து பிடிபட்ட பிள்ளைகள் காணாமல் போனவர்கள் விசாரணை இழுத்தளிக்கின்றார்கள். சரியான ஒரு தீர்வு வேணும். சரியான தீர்வாக
சர்வதேசங்கள் எடுத்து சரியான விளக்கம் வேண்டும், மக்களுக்கு சரியான தீர்வு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள், காணாம மக்கள் தீர வேண்டும், ஒரு நிம்மதியான எண்ணங்கள் வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம். உள்ள விசாரணை தேவையில்லை, சர்வதேசமாக வேண்டும். இதன்போது காணாமல் போனோர் தொடர்பிலான விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் காரணமாக சாட்சி விசாரணை நடவடிக்கைக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்களின் கோரிக்கை மகஜரை தாம் பெற்றுக் கொண்டதாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாசன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். யமன் கிளர்ச்சிகளில் சிக்கியிருந்த 44 இலங்கையர்கள் சீன கப்பல் ஒன்றினூடாக ஆப்பிரிக்காவின் கிபூரி ராஜ்யத்துக்கு தற்போது பயணித்த வண்ணம் உள்ளனர். அவர்கள் பாதுகாப்பாக தமது கப்பலில் உள்ளதாக இலங்கைக்கான சீனாவின் பதில் தூதுவர் தெரிவித்தார். At 4 o'clock in the afternoon, Chinese naval சீன கடற்படையினர் இன்று பகல் 12 மணியளவில் 44 இலங்கையர்களை தமது பொறுப்பில் எடுத்தனர். அவர்களுடன் ஏமனுக்கான சீன தூதுவரும் உள்ளார். ஏமன் கொடேட்டோ துறைமுகத்திலிருந்து அவர்களை ஏற்றிய கப்பல் ஜிபூட்டி ராஜ்யத்தை நோக்கி பயணித்த வண்ணம் உள்ளது. 6 தொடக்கம் 8 மணித்தியாலங்களுக்குள் அவர்கள் ஜிபூட்டி ராஜ்யத்தை அடைவார்கள். இலங்கையை சேர்ந்த எங்களின் நண்பர்களை காப்பாற்ற கிடைத்தமை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தாண்டிற்கு முன்னர் அவர்களை உறவினர்களுடன் சேர்ப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம். ஜிபூட்டி, ஏமன், சவுதி தூதரகங்களின் உதவியுடன் இதனை முன்னெடுப்போம். மனிதாபிமானத்துடன் நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை உறுதிப்படுத்தி செயற்படுவதற்கு எம்மால் முடிந்தது. 19வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணைகள் உயர் நீதிமன்றத்தில் இன்று நிறைவு பெற்றன. இதன்படி நீதிமன்றத்தின் பரிந்துரைகள் எதிர்வரும் நாட்களில் சபாநாயகருக்கும் அறிவிக்கப்பட உள்ளன. 19வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் 19 மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. இந்த மனுக்கள் மீதான விசாரணைகள் பிரதம நீதியரசர் கிரீஷ் ஸ்ரீபவன், சந்திரா ஏகநாயக்க மற்றும் PSR டெப் ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் முன்னிலையில் இடம்பெற்றன. மனுதாரர்கள் மற்றும் இடைத்தரகர்களிடம் விடயங்களை கேட்டறிந்ததன் பின்னர் இன்று சட்டம் அதிபருக்கு பதில் வழங்குவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. புதிய அரசியலமைப்பு திருத்தத்தின் பிரகாரம் ஜனாதிபதி தொடர்ந்தும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்டவராக இருப்பார் என சட்டம் அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி யுவான்ஜன விஜயதிலக தெரிவித்தார். சில சந்தர்ப்பங்களில் பிரதமரது ஆலோசனைகள் ஆலோசகர் மட்டத்திலேயே முன்வைக்கப்பட வேண்டும் என சட்டம் அதிபர் சுட்டிக்காட்டினார். இந்த சந்தர்ப்பத்தில் இணக்கப்பாடு எட்டப்படாத பட்சத்தில் அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு இணக்கப்பாடு எட்டப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு திருத்தத்துக்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியமில்லை எனவும் சட்டம் அதிபர் வாதிட்டிருந்தார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஜாதிக ஹெல உரிமை ஆகியன இன்று இடம்பெற்ற இருவேறு ஊடகவியலாளர் சந்திப்புகளின் போது 19வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பை தெரிவித்தன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஒழுக்கமான முறையில் செயற்படாத நபர்கள் தொடர்பில் ஜனாதிபதி தீர்மானம் ஒன்று எடுப்பார் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவிக்கின்றார். கம்பஹா மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டாளர்கள் சிலரை நேற்று மாலை சந்தித்த சந்தர்ப்பத்தில் அவர் இதனை கூறினார். நான் ஜனாதிபதியாக செயற்பட்ட காலத்தில் நமது அரசாங்கத்தை கவிழ்த்து ரணில் ஆட்சிக்கு வந்தமே உங்களுக்கு நினைவில் இருக்கும். அதுவே அவரின் தேவையாக இருந்தது. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியிட முடியாது என அறிந்திருந்தார். எனக்கு எதிராக குற்ற பிரேரணை ஒன்றை கொண்டு வந்தால் பிரதமர் ஜனாதிபதியாக நியமிக்கப்படுவார். ஐக்கிய தேசிய கட்சிக்கு 3/2 பெரும்பான்மை பலத்தை பெற்றுக் கொள்வதற்கு நமது பக்கம் இருந்து 23 உறுப்பினர்கள் அவசியமாக இருந்தது. 23 உறுப்பினர்களை அனுப்பும் ஒப்பந்தத்தை மஹிந்த ராஜபக்சே ஏற்றார். 3வது முறையாகவும் தற்போது கட்சியை அளிப்பதற்கு முற்படுகின்றனர். பஸ்களில் வந்து பிரதேச சபைகளின் நகர சபைகளின் உறுப்பினர்களை அழைத்து செல்வதன் ஊடாக எமது கட்சியை அளிக்க முடியாது. மஹிந்தவிற்கு கட்சி அவசியம் எனின் தலை சாய்த்து கட்சியில் செயற்பட முடியும், முடியாவிடின் போக முடியும். தொடர்ந்து ஒழுக்கமான முறையில் கட்சியில் செயற்படாதவர்கள் தொடர்பில் விரைவில் ஜனாதிபதி தீர்மானம் ஒன்று எடுப்பார். அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் தீர்மானிப்பார். தமது சம்பள முரண்பாட்டை 100 நாள் வேலை திட்டத்திற்குள் நிவர்த்தி செய்யுமாறு அகில இலங்கை ஓய்வூதிய ஒன்றியம் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளது. சுமார் 5.5 லட்சம் பேர் கடந்த பல வருடங்களாக இந்த பிரச்சினையை எதிர்நோக்கியுள்ள நிலையில் புதிய அரசாங்கமும் இதனை பாராமுகமாய் இருக்கும் நிலை காணப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். முகவரியற்றவர்கள் என இற்றை நாள் வரை அடையாளப்படுத்தும் மலையக பெருந்தோட்ட மக்கள் வாழ்வியல் அவலநிலையில் தொடர்ந்தும் காணப்படுவது கவலைக்குரியதே. பாதுகாப்பற்ற சூழலில் பயத்தோடு அன்றாடம் வாழ்வை நகர்த்தும் இக்கட்டான நிலையில் பெருந்தோட்ட மக்கள் வாழ்கின்றனர். தான் இரத்தம் சிந்தி உழைக்கும் ஊதியத்தை கூட உரிய முறையில் பெற முடியாதவர்களாய் மலையக தொழிலாளர்கள் வாழ்கின்றனர்.
இந்த நிலையில் காலை முதல் மாலை வரை கடின உழைப்புக்கு மத்தியில் வீடு திரும்பும் இவர்களுக்கு நிம்மதி எங்கே என்று கேட்கக்கூடிய நிலையில் வாழ்வதுதான் யதார்த்தம். வேலை முடிந்த பின்னர் நிம்மதியாய் படுத்து உறங்குவதற்கு கூட பாதுகாப்பான உறையிடமின்றி இவர்கள் அல்லல் படுகின்றனர். நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் பங்காளியாக காணப்படும் இவர்களின் வாழ்வில் எவ்வித அபிவிருத்தியும் இல்லை. ஆட்சி மாற்றங்கள் மாறி வருகின்ற போதும் ஆங்கிலேயர் கால லயன் குடியிருப்புகளிலேயே தோட்ட தொழிலாளர்கள் உயிருக்கு பாதுகாப்பின்றி வாழ்கின்றனர். 14 காமராலயத்திலேயே நாங்கள் 14 குடும்பம் இருக்கோம். மழை வந்தால் எங்களுக்கு இந்த வீட்டில் இருக்க இயலாது. சரியான மாதிரி ஒழுகுது. பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கே போகிறது? 50 வருஷத்துக்கு மேலாக நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த விதமான சுகபோதமும் இல்லை. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் வீட்டில் இருக்கிறதுக்கு இயலாது. பழைய ரெட்டுகளை மேலே கூரைகளுக்கு விரிச்சு தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எந்த நேரத்தில் காற்று அடித்து அந்த ரெட்டுகள்லாம் பறக்க முடியும் எங்களுக்கே தெரியாது. லயன் அறைகள் உடைந்து வீழ்வது, பாதுகாப்பற்ற குடியிருப்புகள், மண் சரிவு அபாயம் போன்ற உயிருக்கு உத்தரவாதமற்ற ஒரு நிலையிலேயே இவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவ்வாறான அவல நிலையில் இற்றை வரை வாழ்வது திட்டமிடப்பட்ட சூழ்ச்சியா என்பது புரியாத புதிர்தான். நாட்டின் ஏனைய பகுதிகளில் சிறந்த அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படும் போது மலையக தொழிலாளர்களுக்கு எவ்வித அபிவிருத்தியும் மேற்கொள்ளப்படவில்லை என்பது தொடர்பில் மக்களின் ஆதங்கங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார்? பாதுகாப்பற்ற வீடுகளில் வாழும் இவர்களின் உயிர் பாதுகாப்புக்கு பொறுப்பு வாய்ந்த அனைவரும் பதில் கூற வேண்டும் என்பதே நியூஸ் ஃபர்ஸ்டின் ஏகோபித்த எதிர்பார்ப்பு. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இரவு 10:45 நியூஸ் ஃபர்ஸ்ட் நைட் இடம்பெறும். வணக்கம்.